நமஸ்தே. இன்றைக்கி நம்ம மத்தியமால செகண்ட் பார்ட் லவ் குஷ்லேருந்து லவ் குஷ் கா ஜன்ம ஒரு வித்யா அத்தியன் அப்படிங்கிற சாப்டர் பார்க்கலாம். லவ் குஷ் கா ஜன்ம, லவன் மற்றும் குச்சன் அவனோட பிறப்பு மற்றும் அவர்களுடைய கல்வி, வித்யாத்தியன் வித்யாத்தியன். ஸோ அவர்களுக்கு கல்வி கற்பித்தல், எப்படி அவங்க யார்கிட்ட போய் கற்றுனாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சாப்டர் இது. ஏற்கனவே நம்ம லவ் குஷ் பார்த்துட்ருக்கோம். அதில் என்ன பார்த்தோம், நம்ம சீதாதேவியை ராமர் காட்டுக்கு அமைச்சிடறாரு. அவங்க வால்மீகி ஆசிரமத்தில் ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு 6 சாப்டர்ஸில். இப்போ இன்றைக்கி 7th சாப்டர் பார்ப்போம். सीताजी जिस समय वाल्मीकि के आश्रम में आई थी, उस समय वे 7 महीने की गर्भवती थी. சீதாஜி எப்பொழுது வால்மீகி மகரிஷியோட ஆசிரமத்துக்கு வந்தாங்களோ அந்த சமயத்தில் அவங்க 7 மாத கர்ப்பவதியாக இருந்தாங்க. அவங்க 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. கர்ப்பவதி தெரியும். आश्रम में आने के 2 महीने बाद उनके गर्भ से 2 लड़के पैदा हुए. அவங்க ஆசிரமத்துக்கு வந்த 2 மாதங்களுக்கு பிறகு, மஹினேனா மாதம், 2 மாதங்களுக்கு பிறகு அவங்களோட கர்ப்பத்திலிருந்து 2 மகன்கள் பிறந்தார்கள். 2 சிறுவர், லடுக்கேனாக பாய்ஸ். उस समय मुनियों की पत्नियों ने उनकी बड़ी सेवा की, जरा भी किसी बात की तकलीफ नहीं होने दी. அந்த சமயத்தில் அங்கே இருந்த ரிஷி பத்தினிகள்லாம் இருப்பாங்களே, ரிஷி முனிவர்களோட மனைவிமார்கள், அவங்கெல்லாம் சீதாதேவிக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. படி சேவாக்கி, ரொம்ப உதவி பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வரவிடாமல் பார்த்துக்கிட்டாங்க. தக்லீஃப்னாக்கா டிஃபிகல்ட்டி, கஷ்டம், எந்த கஷ்டமும் இல்லாமல் அவங்கள பார்த்துட்டாங்க. யார்? அங்கே அந்த முனிவர்களோட மனைவிமார்கள். जब वाल्मीकि को खबर मिली कि सीताजी के 2 बच्चे हुए हैं तो वे बहुत खुश हुए. எப்போ வால்மீகி மகரிஷிக்கு செய்தி கிடைத்ததோ, கபர் அப்படின்னாக்கா நியூஸ், செய்தி கிடைத்ததோ, அதாவது சீதாமாவுக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்ணாரு, அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. பஹுத் குஷ் हुए. वे उसी वक्त सीता जी के पास आए और उनकी गोद में 2 सुंदर बच्चे देखकर बहुत खुश हुए. और அந்த நிமிஷமே, இமீடியட்டா, உசி வக்த், அந்த சமயமே சீதாஜி கிட்ட வந்தாரு. அவங்களோட மடியில், கோதுனா மடி, அவங்களோட லேப்பில், அவங்களோட மடியில் 2 அழகான குழந்தைங்களை பார்த்துட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். உன்ஹோனே பச்சோங்கோ ஆசீர்வாத் தியா, அவர் குழந்தைங்களை ஆசீர்வதிச்சாரு. அவர் படே கா நாம் லவ் और छोटे का குஷ் ரக்கா, அதே மாதிரி அவரே தான் பெரியவனுக்கு லவ் அப்படின்னும் சின்னவனுக்கு குஷ் அப்படின்னும் பேர் வச்சாரு. லவ் और कुश के पैदा होने की खबर थोड़ी ही देर में सारे जंगल में फैल गई. லவன் மற்றும் குஷன் பிறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கொஞ்ச நேரத்திலேயே சாரே ஜங்கல், அந்த காடு முழுவதும் பரவெடுத்து. आसपास के ऋषि मुनि अपनी अपनी पत्नियों के साथ आए. அங்கே அக்கம் பக்கம் இருக்கிற, ஆஸ்பாஸ்னாக்கா அக்கம் பக்கம், நியர்பை இருக்கக்கூடிய ரிஷி முனிவர்களும் அவங்களோட மனைவிமார்களோட வந்தாங்க. और सीताजी को बधाई तथा बच्चों को आशीर्वाद देने लगे. அவர்கள் சீதாஜிக்கு வாழ்த்துக்கள், பதாயினாக்கா வாழ்த்துக்களும் குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதமும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. सीताजी बड़े प्रेम से दोनों बच्चों का लालन पालन करने लगी. சீதாதேவி என்ன பண்ணாங்க, மிகுந்த அன்புடன் 2 குழந்தைகளையும் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. லாலன் பாலன், பிரிங்கிங் அப், வளர்க்கறது.
मुनियों की पत्नियों भी दोनों को बहुत प्यार करती थी और अपनी गोद में लेकर घंटों கேலா करती थी. அங்க இருந்த ரிஷி முனிவர்களோட மனைவிமார்களும் ரெண்டு பேரையும் தோனோக்கோ இரண்டு பேர் மேலேயும் பகூத் பியார் கர்த்தி थी மிகவும் அன்பாக இருந்தாங்க. அப்படி கோதுமை லேக்கர் கண்டம் கேலா கர்த்தி थी அவங்களுடைய மடியில எடுத்துட்டு மடியில வச்சு ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்களாம். கண்டம் கண்டம் அப்படின்னாக்கா மிகுந்த நேரம், நிறைய நேரம் வந்து அவங்களோட மடியிலேயே வச்சுன்னு விளையாடிட்டு இருந்தாங்க. दोनों बच्चे देखने में बड़े तेज खूबसूरत और होनहार मालूम होते थे. ரெண்டு குழந்தைங்களும் எப்படி இருந்ததுனாக்கா படே தேஜ் மிகுந்த சுறுசுறுப்போடையும், கூப்சூரத் மிகுந்த அழகாகவும், ஹோன்ஹார் ஹோன்ஹார்னாக்கா இன்டெலிஜென்ட்டாகவும் இருந்தாங்களாம். கியோ ந ஹோ ஏன் இருக்காது, படே பாப்புக்கே பேட்டே ஹி தோத்தே அவங்க யாரு, அவங்க வந்து பெரிய அவங்க அப்பா எப்பேற்பட்டவர், அப்படிப்பட்ட அப்பாவோட பசங்க இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லவ் और कुश का बचपन खेल कूद में बीता. லவன் மற்றும் குச்சனுடைய குழந்தை பருவம் கேல் கூது விளையாட்டிலேயே சென்றது. जब दोनों बड़े हुए तब वाल्मीकि ने उनको पढ़ाना लिखाना शुरू किया. எப்ப ரெண்டு பேரும் பெரியவங்களானாங்களோ அப்ப வால்மீகி முனிவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு எழுத படிக்கிறதுக்கு சொல்லித்தர ஆரம்பித்தார். ஷுரு கியா. படானா லிக்கானா, பட்னானாக்கா படிக்கிறது, படானாக்கா படிக்க வைக்கிறது, லிக்னானா எழுதுறது, லிக்கானா அப்படின்னாக்கா எழுத வைக்கிறது. ஸோ அவர்களுக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுக்க துவங்கினார். ஷுருக்கியா அப்படின்னாக்கா ஹி பிகேன், துவங்கினார். राजा के लड़कों को लिखना पढ़ना जितना जरूरी है उतना ही जरूरी है तीर तलवार चलाना, लड़ना भिड़ना और राजनीति जानना भी. ராஜாவினுடைய மகன்களுக்கு எழுதுவது படிப்பது ஜித்னா ஜரூரிக எவ்வளவு முக்கியமானதோ, ஜரூரி முக்கியமானதோ, உத்துனாகி ஜரூரிக அந்த லெவலுக்கு என்ன முக்கியமா, தீர் தல்வார் சலானா, தீர்னாக்கா வில்லம்பு தனுர் வித்யா, மற்றும் தல்வார்னாக்கா வாழ் பயிற்சி, வாழ் பயிற்சி, வில் பயிற்சி, லட்னா பிட்னா, லட்னானாக்கா ஃபைட் பண்ணுறது, அடிப்பது, சண்டை போடுவது, சண்டை பயிற்சி கொடுக்கணும் இல்லையா, அவங்க வார்ஃபேர் போகிறவங்க இல்லையா, போருக்கு போகிறவங்க, ஸோ அவங்களுக்கு அதை பற்றின பயிற்சி கொடுக்கணும். அது இல்லாமல் ராஜநீதி ஜான்னாபி, ராஜநீதி அப்படின்னாக்கா பாலிட்டிக்ஸ், பொலிட்டிக்கல் நாலேஜும் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு பிற்காலத்தில் ராஜாவாக போகிறவங்க, ஸோ அவங்களுக்கு அந்த ராஜநீதியும் தெரிஞ்சிருக்கணும். यह समझकर ऋषि लिखना पढ़ना सिखाने के अलावा उनको हथियार चलाना भी सीखने लगे. இதை தெரிஞ்சின்ற முனிவர் அவங்களுக்கு எழுத படிக்க மட்டும் இல்லாம கேலாவானாக்கா இதை தவிர, அலாங் வித் இட் அது மட்டும் இல்லாம அப்படிங்கிற மாதிரி, உன்கோ ஹத்தியார் சலானா பி அவர்களுக்கு ஆயுத பயிற்சியும், ஹத்தியார் சலானாக்கா ஆயுத பயிற்சி, ஆயுத பயிற்சி பண்றதுக்கும் என்னது சொல்லி கொடுத்தாரு. கபி पेड़ों की चाह में बैठकर जमीन की पट्टियों पर उनको लिखना पढ़ना सिखाते तो कभी मैदान में जाकर हथियार चलाना. சில சமயம் மரங்களோட கிளைகளில் உட்காந்துட்டு தரையில அந்த இதில் வந்து மரச்சட்டம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கீழே வச்சு அவங்களுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்தாரு. சில நேரங்களில் மைதான் விளையாட்டு மைதானத்தில் போய் அவங்களுக்கு ஆயுத பயிற்சி சொல்லி கொடுத்தாரு. दोनों भाई जिस तरह पढ़ने लिखने में होशियार निकले उसी तरह हथियार चलाने में भी. இரண்டு சகோதரர்களும் ஜிஸ் தரக் பட்னே லிக்னே மே ஹோஷியார், எந்த மாதிரி அவங்க படிக்கிறது எழுதுறதுல எவ்வளோ ஹோஷியாராக இருந்தாங்களோ, இன்டெலிஜென்ட்டாக இருந்தாங்களோ, அதே மாதிரி இதுலேயும் வந்து புத்திவந்தவர்களாக இருந்தாங்க. இதில் ஆயுத பயிற்சியிலையும் ஹத்தியார் சலானா நல்லா வந்து சண்டை போடுறதுலையும் அவங்க வந்து ரொம்ப சமர்த்தக்காக இருந்தாங்க. उनकी तेजी देखकर ऋषि मुनि भी दांतों तले उंगली दबाते थे. அவர்களுடைய
வேகத்தையும் சுறுசுறுப்பையும் பார்த்து ரிஷிகள் கூட தாந்தம் தலை உங்களி இந்த பாத்தேத்தை, இது வந்து என்னன்னாக்கா நம்ம தமிழில் வந்து மூக்கு மேலே விரல வைப்பாங்க, ஆச்சரியமாக பார்க்கறதுக்கு மூக்கு மேலே விரல வைப்பாங்க அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி இங்கே வந்து ஹிந்தியில் இது ஒரு இது தாந்தம் தலை உங்களி அந்த பாத்தேதுனாக்கா ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இது அப்படியே மீனிங் பார்க்கக்கூடாது. தாந்தம் தலை உங்களினாக்கா பல்லு மேலே யாரும் விரல வைக்க மாட்டாங்க. ஸோ ஆச்சரியப்படுறது. थोड़े ही अरसे में दोनों ने सभी विद्याएं सीख ली. கொஞ்ச காலத்திலேயே அவங்க எல்லா வித்தைகளையுமே கத்துட்டாங்க. वाल्मीकि एक बड़े तपस्वी होते हुए भी दुनिया की सब कलाएं जानते थे. அவர் வந்து ஒரு பெரிய முனிவராக இருந்தாலுமே, தபம் பண்ணுறவராக இருந்தால் கூட அவருக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா கலைகளும் அவருக்கு தெரியும். ஏ பகுத் அச்சே கவி அவர் கவையா பி தே. அவர் மிகச்சிறந்த கவிஞர் மற்றும் எழுத்தாளர், நல்லா பாடக்கூடியவரும் கூட. உன்ஹோனே கவையானாக்க பாடுறது, பாடகரும் கூட. உன்ஹோனே லவ் குஷ்கோபி அச்சி தர சங்கீத் சிக்காயா. அவர் வந்து லவன் குச்சனுக்கு என்ன பண்ணாரு, நல்ல முறையில் சங்கீத பயிற்சி பாட்டு பாடுறதுக்கும் வந்து சொல்லி கொடுத்தாரு. இசி சமய வால்மீகி முனி ராமாயண் லிக்னே லகே. இந்த சமயத்துல தான் வால்மீகி முனிவர் ராமாயணம் எழுத ஆரம்பிச்சாரு. உஸ்மே உன்ஹோனே ராம் சீதா கி கஹானி ஷுரு சே ஆகிர் தக் லிக்கி. அதுல அவர் ராமர் மற்றும் சீதாவினுடைய கதையை ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்கும் எழுதினாரு, கடைசி வரைக்கும் எழுதினாரு. இஸ் புஸ்தகா அப் பி படா மான்க. இப்ப கூட இந்த புத்தகம் எல்லோராலும் மரியாதையுடன் பார்க்கப்படக்கூடிய ஒரு புஸ்தகம், மிக மரியாதைக்குரிய ஒரு புராணம். கித்தனே ஹி லோக் ரோஸ் சபேரே உட்கர் இஸ்கா பாட் கர்த்தே ஹேன். எவ்வளோ பேர் தெரியுமா காலையில எழுந்து இந்த ராமாயணத்தை படிக்கிறாங்க. ऋषि ने लव और कुश दोनों को रामायण के सारे श्लोक ஜபானி யாது கராதியா. அப்படின்னா என்னது, ரிஷி வந்து லவன் மற்றும் குச்சன் 2 பேரையும் ராமாயணத்தினுடைய எல்லா ஸ்லோகங்களையும் மனப்பாடம் பண்ண வச்சார். ஜபானி யாது கராதியானாக்கா அப்படியே நுனி நாக்கில் இருக்கிறதுன்னு வாங்க தெரியா, அதான் நுனி நாக்கில் வரும் உங்களுக்கு, மனப்பாடமாக தெரியும் உங்களுக்கு. தோனோ பாயும் கி ஆவாஸ் படி சுரீலி தே. 2 சகோதரருடைய வாய்ஸ் குரலும் வந்து அவ்வளோ அழகாக இருக்குமா, ரொம்ப டிவைனாக இருக்குமா. ஜப் வே हाथ में वीणा लेकर मधुर स्वर में रामायण की श्लोक गाते तो सुनने वाले मुग्ध हो जाते थे. எப்போ அவங்க கையில் வீணையை எடுத்துட்டு, அதான் தம்புரா, அதை எடுத்துட்டு மதுர் ஸ்வர்மே இனிமையான குரல்ல ராமாயணத்தினுடைய ஸ்லோகங்களை பாடுறாங்களோ அப்போ கேட்குறவங்க வந்து அதில் அப்படியே மயங்கி போயிடுவாங்களாம். முக்து ஹோ ஜாத்தேனாக்கா அப்படியே மெய் மறந்து போயிடுவாங்க. சீதாஜி தோ உசே சுன்கர் பூலி ந சமாதி தே. சீதாதியை வந்து அதை கேட்டு அப்படியே பூரிச்சு போயிடுவாங்க. वे लव और कुश को देखकर मन ही मन श्री रामचंद्र जी की याद करती और कहती. அவங்க வந்து லவனையும் குச்சனையும் பார்த்து மனசுக்குள்ள நினைச்சுப்பாங்களாம், ராமச்சந்திரமூர்த்தியை நினைச்சுப்பாங்களாம். அப்புறம் சொல்லுவாங்களாம், ஏ தோனோ டீக் உன்ஹீகே ஜெய்சே ஹேன். இந்த 2 பேரும் அப்படியே அவரை மாதிரியே. வே अपने इन बच्चों को देखकर कितने खुश होंगे. அவர் இந்த குழந்தைங்களை பார்த்தா எவ்வளவு ஹாப்பி ஆவாரு. लेकिन लव और कुश को यह पता न था कि वे किसके लड़के हैं. ஆனா என்னன்னா, लेकिन பட் லவ் और குஷ் அவங்க 2 பேருக்கும் இது தெரியவே தெரியாது. எகு பத்தானாத்தானாக்கா எது தெரியாது, பத்தாத்தானாக்கா தெரியும், பத்தானாத்தானா தெரியாது. என்ன தெரியாது, அவங்க யாருடைய புதல்வர்கள், யாரோட பசங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. वे समझते थे कि रामायण के राम कोई बड़े राजा हैं जिन्होंने बड़े बड़े काम किए हैं. அவங்க என்ன நினைச்சு வச்சிருந்தாங்கனாக்கா, ராமாயணத்துல வரக்கூடிய இந்த ராமருங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய அரசர், அவர் வந்து மிகப்பெரிய வேலைகள்லாம் வந்து பண்ணியிருக்காரு, படே படே காம் கியே ஹேன் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. ஸோ இதோட 7th லெசன் ஓவர் ஆச்சு. நெக்ஸ்ட் லெசன் வந்து அஸ்வமேத யக்ஞம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நமஸ்தே, தேங்க்யூ.